மானிட்டர் இருக்குல்ல, இந்த டிஸ்பிளேவா இருக்கட்டும், இல்ல கேமரால இருக்கக்கூடிய டிஸ்பிளேவா இருக்கட்டும், இல்ல எனி டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரே மாதிரியான பிரைட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகுமா? நிச்சயமா கிடையாது இல்லையா? சோ ஒரு மானிட்டருக்குமே பிரைட்னஸ் வந்து வேரி ஆகும். பிரைட்னஸ் வேரி ஆச்சு அப்படின்னா நமக்கு உள்ள படங்கள்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வேல்யூவும் நமக்கு வேரி ஆகும். ஏன்னா நம்ம வந்து கேமரால டிஸ்பிளேவை பார்த்து தான் வந்து ஷூட் பண்றோம். ஸோ டிஸ்பிளேவை பார்த்து ஷூட் பண்றோம் அப்படின்னா டிஸ்பிளேல வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து கூடவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு பிரைட்டான இடத்துல போயிட்டு டிஸ்பிளே பார்த்து ஷூட் பண்றோம் அப்படின்னா கேமராவோட எல்சிடி டிஸ்பிளே என்ன பண்ணும்னா நமக்கு விஷுவலா பார்க்கும்போது டிஸ்பிளே தெரியாது அப்படிங்கிறதுனால அதோட பிரைட்னஸை ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் பண்ணிடும். டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் லெவலை ஆட்டோல போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் கரெக்ட் எக்ஸ்போசர்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் அது உண்மை இல்லை, கரெக்ட் எக்ஸ்போசர்ல இருக்காது. ஏன்னா நம்ம பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இன்க்ரீஸ் பண்ண லெவலுக்காக தான் நமக்கு ஃப்ரேம்ல என்ன எக்ஸ்போஷர் இருக்குங்கிறத டிஸ்பிளே நமக்கு வந்து விஷுவலா காமிக்குது. அந்த நேரத்துல நம்ம வியூ ஃபைண்டரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. நமக்கு ஆங்கிள் கரெக்டா வைக்கும் போது வியூ ஃபைண்டர்ல நம்ம குனிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு நம்ம எடுக்கிறதுங்கிறது சிரமம். நம்ம டிஸ்பிளேவை பார்த்து தான் நம்ம ஷூட் பண்ண பழகி இருக்கோம். ஸோ அப்படி டிஸ்பிளேவை பார்த்து ஷூட் பண்றோம் அப்படிங்கும் போது வியூ ஃபைண்டர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா வியூ ஃபைண்டர்ல காமிக்கிற டிஸ்பிளே மட்டும் கரெக்டா காட்டுமா? அதுலயும் என்ன எக்ஸ்போசர் நம்ம வச்சிருக்கோமோ அந்த எக்ஸ்போசர் காண்டி தான் நமக்கு இமேஜை வந்து விஷுவலா காட்டும். பட் அந்த இமேஜை கொண்டு வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு எக்ஸ்போசரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மானிட்டர்ல கம்மியா இருக்கும், ஒரு சில மானிட்டர்ல ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆவரேஜா கரெக்டான எக்ஸ்போசர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டூல் தான் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ட், ஒரு கிராஃப் தான் அந்த ஹிஸ்டோகிராம். என்னடா கிராஃப் எல்லாம் வச்சுட்டு போட்டோ எடுக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தோணும். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் வரும், குழப்பம் மண்டையை பிச்சுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஹிஸ்டோகிராம். கண்டிப்பா இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேங்கிறது தான் எல்லாருமே வந்து நினைச்சு பார்ப்போம். ஏன்னா ஹிஸ்டோகிராம் நம்ம பார்த்து கரெக்டா நம்ம போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். எந்த ஒரு போட்டோவையும் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி விடவும் மாட்டோம், எந்த ஒரு போட்டோவையும் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கவும் மாட்டோம். சிம்பிளா பார்க்கலாம். ஹிஸ்டோகிராம்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது ஃபுல்லா டார்க்னஸ், ரைட் கார்னர்ல இருக்கிறது ஃபுல்லா ஹைலைட்ஸ், அதாவது ஓவர் எக்ஸ்போஸ்டு ஏரியாஸ் ஃபுல் ஒயிட். இந்த பக்கம் கார்னர் ஃபுல்லா இருக்கிறது பூரா ஃபுல் பிளாக். இந்த ஃபுல் பிளாக்லயும் டீடைல்ஸ் இருக்காது, இந்த ஃபுல் ஒயிட்லயும் டீடைல்ஸ் இருக்காது. இப்படி இந்த ரெண்டு கார்னர்ஸ்லயும் வந்துட்டு சுத்தமா டீடைல்ஸ் இருக்காது. ரைட் சைட்ல இருந்து அதுக்கு அடுத்த போர்ஷன் ஃபுல்லா டீடைலே இல்லாத ஒரு ஏரியா சொன்னேன்ல, அந்த ஏரியால இருந்து அதுக்கு அடுத்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லா ஹைலைட்ஸ் ஏரியா. அதாவது எக்ஸ்போஷரை விட கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிறது தான் இங்கே ஹைலைட்ஸ் ஏரியால இருக்கும். இது சுத்தமா டீடைல்ஸே இல்லாத ஹைலைட்ஸ் கிடையாது, டீடைல்ஸ் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் ஏரியா. அதுக்கப்புறமா இந்த பக்கம் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மிட் டோன்ஸ். இதுலதான் நமக்கு மேக்சிமம் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். நம்ம இமேஜ் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத இந்த மிட் டோன்ஸ் தான் நமக்கு வந்து காமிக்கும். மேக்சிமம் நம்ம போட்டோஸ் வந்து இந்த மிட் டோன்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் எடுத்து பழகணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த மிட் டோனுக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் மிட் டோனுக்கும் லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லா கார்னர் போயிட வேண்டாம். முடியல இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, கார்னருக்கும் மிட் டோனுக்கும் நடுவுல இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த போர்ஷன் தான் ஷேடோஸ் ஏரியா. இப்போ இந்த ஃபுல் பிளாக்லயும் டீடைல் இருக்காது, ஃபுல் ஒயிட்லயும் டீடைல் இருக்காது. இந்த இடைப்பட்ட இந்த ஷேடோ, மிட் டோன் அண்ட் ஹைலைட்ஸ், இந்த 3 ஏரியா இருக்கு இல்லையா, இந்த 3 ஏரியாக்குள்ளதான் நம்மளோட ஃப்ரேமோட எக்ஸ்போஷரை வந்து செட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் ஹிஸ்டோகிராம். சிம்பிள். இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைட்னஸ், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ். ஓகே, இதுக்கு மேல இதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இது இவ்வளவுதான், சிம்பிளா எடுத்துக்கோங்க.